நம்ம ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கின்றேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு முத்திரிக்கப்பட்ட புத்தகமும் 6 முத்திரைகளும் என்பதாகும். வெளிப்படுத்தல் 5 மற்றும் 6 அதிகாரத்திலிருந்து நாம் இந்த தியானத்தை செய்ய இருக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவிக்குள்ளாக நடத்தப்பட்ட போது கண்ட தரிசனத்திலே சிங்காசனத்திலே ஒருவர் வீற்றிருப்பதாக காண்கின்றார். அந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் பரலோக தேவன் என்று அறியப்படுகின்றது. இந்த பரலோக தேவனுடைய கரங்களில் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இருந்ததாக யோவான் பார்த்து எழுதியிருக்கின்றார். இந்த புத்தகம் என்ற சொல்லுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க சொல் பிபிலியோன் என்பதாகும். இந்த பிபிலியோன் என்ற சொற்கள் அல்லது பிபிலோஸ் என்ற சொற்களிலிருந்து தான் பைபிள் என்ற சொல் நம்முடைய பழக்கத்திற்கு வந்திருக்கின்றது. இதே சொல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்திலே வாசிப்பதற்காக எழும்பி நின்றபோது அவருடைய கையிலே கொடுக்கப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகமும் இதே சொல்லால் அடையாளப்படுத்தப்படுகின்றது. தேவன் தமது கரங்களில் வைத்துள்ள புஸ்தகம் குறித்த பல உண்மைகள் இந்த அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் உள்ளும் புறம்பும், அதாவது இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. புத்தகத்தின் முதல் அட்டையிலும் கடைசி அட்டையிலும் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அதை ஒருவரும் வாசிக்க இயலாதபடி, பார்க்க இயலாதபடி முத்திரை போடப்பட்டிருந்தது. 7 முத்திரைகள் போடப்பட்டிருந்ததாக நாம் இங்கு வாசிக்கின்றோம். ஆகையினால் தேவனுடைய கையிலிருந்து வாங்கவோ, அந்த முத்திரைகளை உடைக்கவோ, அதில் உள்ளதை பார்த்து படிக்கவோ, படித்து அறிவிப்பதற்கோ ஒருவராலும் இயலவில்லை. நம் கையில் எழுதி தரப்பட்டுள்ள பைபிளும் தேவனுடைய கரங்களில் உள்ள புஸ்தகமே. அதை எடுத்து படித்து புரிந்து கொள்வது எளிதான காரியம் அல்ல. தேவ ஆவியினாலே அன்றி ஒருவரும் அதை வாசித்து வியாக்கியானம் செய்ய இயலாது. ஏனெனில் ஒரு சில வசனங்களை நாம் இந்த காலை வேளையில நான் வாசிக்கிறோம். 2 பேதுரு 1 அதிகாரம் 21 வசனத்திலே நான் வாசிக்கின்றோம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கின்றோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 11 வசனத்தை நான் வாசிக்கும் போது தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். 13 வசனத்திலே வாசிக்கிறோம். 12 வசனத்திலே நாங்கள் தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இவ்விதமாக ஆண்டவருடைய கையிலே இருந்த புத்தகத்தை இந்த பூமியிலே ஒருவரும் வாங்கி அந்த புத்தகத்தை திறந்து படிப்பதற்கு முடியவில்லை. திறந்து படிப்பதற்கு முத்திரையை உடைக்க வேண்டும்.
முத்திரையை உடைக்க கூடிய தகுதி உள்ளவர்கள் ஒருவரும் அங்கு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒருவரும் இல்லை என்று யோவான் கண்டு அழுதார் என்று 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். 4ஆம் வசனத்திலே, ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது 24 மூப்பர்களில் ஒருவர் ஒரு நபரை அங்கு அறிமுகப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறாரு 5ஆம் வசனத்தில், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அடிக்கப்பட்ட காயப்பட்ட ஆட்டுக்குட்டி ஒன்று வருகிறது. அதன் தோற்றம் இங்கே நாம் வாசிக்கின்றோம் 6ஆம் வசனத்திலே, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஆவிகளேயாம். இந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பரலோகத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக இந்த உலகத்துக்கு கொடுத்து அநேக மனிதர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஆயத்தப்படுத்தினதுனாலே இயேசு கிறிஸ்து தேவனுடைய கையில் இருக்கிற புத்தகத்தை வாங்கி அதனுடைய முத்திரைகளை உடைத்து அதில் எழுதியிருக்கிறவர்களை பார்த்து படித்து அறிவிப்பதற்கு பாத்திரவானாய் இருக்கிறார். ஆகையினாலே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற அந்த தோற்றத்திலே பரலோகத்திலே காட்சி அளிக்கின்றார். அப்படி என்றால் இந்த உலகத்தின் இறுதி காலம் வரையிலும் இயேசு கிறிஸ்துவின் தோற்றம் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியை போன்றதாகவே காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தேவனின் கையில் இருந்த புத்தகத்தை வாங்கின போது பெரிய ஆரவாரம் உண்டானது என்று 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புத்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். நாங்க எல்லாம் இந்த உலகத்துல பாவிகளாய் இருந்தோம். எங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்டு இந்த மாதிரி சிங்காசனங்களில தேவனுக்கு முன்பாக உட்காரும்படியாய் அனுக்கிரகம் பண்ணினார். அப்படிப்பட்டவரே இந்த முத்திரையை உடைப்பதற்கு பாத்திரவானாய் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் புகழ்ந்தார்கள். அதுக்கு பிற்பாடு 11ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம், சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000ஆகவும் இருந்தது. அவர்களும் சத்தமிட்டு தேவனை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை புகழ்கின்றார்கள்.
அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அந்த 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதாகாலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஒரு புத்தகத்தை வாங்கி அந்த முத்திரையை உடைச்சு அதை படித்து சொல்லுவதற்குரிய தகுதியாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகத்திலே அவ்வளவு புகழ்ச்சியும் மேன்மையும் மகிமையும் உண்டாயிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த பூமியில் வாழ்கின்ற நாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு மகிமைப்படுத்தி போற்றி அவருக்கு ஏற்ற பாத்திரவான்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதை நாம் அறிகின்றோம். இயேசு கிறிஸ்து புஸ்தகத்தை வாங்கி முத்திரைகள் ஒவ்வொன்றாக உடைக்கிறார். முத்திரைகள் உடைக்கப்படும் போது பல்வேறு நிகழ்வுகள் இந்த உலகத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறது. நாம் அந்த பகுதிகளை நாம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கின்றோம். 6ஆம் அதிகாரத்தில், ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, நீ வந்து பார் என்று. அப்பொழுது 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு வெள்ளை குதிரை புறப்பட்டு போகிறது. அந்த வெள்ளக்குதிரை மேலே ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருக்கிறான். அவனுக்கு கிரீடம் சூட்டப்பட்டிருந்தது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இந்த முதல் முத்திரை உடைக்கப்படும் பொழுது ஒரு நிகழ்வு நடக்கிறது. உலகத்துல இந்த தூதனை, இந்த குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவனை ஜெயிக்கிறதுக்கு இந்த பூமியில ஒருவரும் இல்லாத அளவுக்கு நிகழ்வுகள் நடந்தேறுகின்றது என்று பார்க்கிறோம். 2வது, சிவப்பு குதிரை ஒன்று முத்திரை உடைக்கும் பொழுது சிவப்பு குதிரை ஒன்று புறப்படுகிறது. அந்த சிவப்பு குதிரை 4ஆம் வசனத்துல பார்க்கிற, அதன் மேல் ஒருவன் ஏறி இருக்கிறான். பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ பூமியில நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி குத்தி சாகிற அளவுக்கு சமாதானம் இல்லாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல் உறவு இல்லாதபடிக்கு பகைமை பாராட்டுவாங்க. சகோதரர்களுக்குள்ள, சகோதரிகளுக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, எல்லாரும் ஒரே ஜனத்துக்குள்ளே ஒண்ணுக்கொன்று சண்டைகளும் சச்சரவுகளும் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதுதான் இறுதி காலங்களினுடைய அடையாளங்களாக இருக்கிறது. 3வது முத்திரையை உடைக்கும் போது கருப்பு குதிரை புறப்படுகிறது. அதை நாம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த கருப்பு குதிரை பார்க்கும் பொழுது அந்த கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஒருவன் ஏறி இருக்கிறான். அவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருக்கிறான். அப்படி அல்லது 6ஆம் வசனம் வாசிக்கிறோம், ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அளவு முறைப்படிதான் இனி எல்லாருக்கும் ஆகாரங்கள் உண்டாயிருக்கும், தானியங்கள் உண்டாயிருக்கும் என்ற நிலைமைகள் எல்லாம் வந்துடுச்சு. இனி எல்லாரும் தங்கள் இஷ்டப்படி வாங்கி எல்லாத்தையும் சாப்பிட முடியாது, எல்லாம் அளவீடுக்குள் கொண்டு வரப்படும் என்கிற ஒரு நிலைமை வருகிறது. 4வது முத்திரையை உடைக்கும் பொழுது 8ஆம் வசனத்துல பார்க்கிற, ஒரு மங்கின நிறமுள்ள குதிரை அங்கே இருக்கிறது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பொருள். அவன் பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது பூமியில 4 ஒரு பக்கம் மக்களை கொல்லும்படியான அதிகாரம் இந்த 4ஆம் முத்திரையை உடைக்கும் போது உலகத்துல நடந்தேறுகின்றது. 5ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது ஒரு பெரிய காட்சி உண்டாகிறது. அப்பொழுது குதிரைகள் எல்லாம் புறப்படவில்லை, ஒரு பெரிய காட்சி உண்டாகிறது. 9, 10, 11 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது தெரிகிறது. தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொலை செய்யப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள் பலிபீடத்தின் அடியில நிற்கிறாங்க. அவங்க எல்லாரும் அழுது ஆண்டவரிடத்துல கேட்கிறாங்க, ஆண்டவரை, எங்களை இந்த மாதிரி கொலை செய்தவங்களை எல்லாம் நீங்க இன்னும் உலகத்துல பழி
வாங்க மாட்டீங்களா? எங்களை இந்த மாதிரி வாழ விடாதபடிக்கு பண்ணினாங்க. உங்கள் நிமித்தம், உங்க வசனத்து நிமித்தம், உங்களை நம்பி இருந்த நிமித்தம், உங்களுக்கு சாட்சியாய் வாழ்ந்தது நிமித்தம் எங்களை கொலை செய்தார்களே. அவங்க எல்லாம் இன்னும் பூமியில ரொம்ப ஆரோக்கியமா ஆர்ப்பாட்டமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே. அவங்களுக்கெல்லாம் நீங்க இன்னும் தண்டனை கொடுக்க மாட்டீங்களா என்று கேட்கிற ஒரு கேள்வி அங்கு உண்டாகிறது. அப்பொழுது 11ஆம் வசனத்தில் எல்லாருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்படுகிறது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலங்களை பெற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் காலம் இருங்க, இன்னும் உங்க கூட்டத்துல இன்னும் கொஞ்சம் பேர் வந்து சேர வேண்டியது இருக்கு. அதை அவங்க செய்து நிறைவேற்றின பிற்பாடு அவர்களுக்குரிய தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது முத்திரை உடைக்கும் பொழுது 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையிலும் பார்க்கிறோம். பூமி அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போலாயிற்று, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியில விழுந்துச்சு. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்கள், பெரியவங்க, ஐஸ்வர்யவாங்க, சேனை தலைவங்க, பலவாங்கள், அடிமைகள், சுயாதீனர்கள் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினின் மகா நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்று அழுது ஒப்பாரி வச்சு ஓடுறாங்க மக்கள். இன்றைக்கு ஆர்ப்பாட்டமா குதிச்சு கொண்டிருக்கிற மக்களுக்கு 6ஆம் முத்திரை உடைக்கப்படுகிற ஒரு காலம் வரப்போகும் பொழுது எங்கு போய் தப்புவது, எங்கு போய் வாழுவது, எங்கு போய் ஜீவிப்பது என்று சொல்ல முடியாமல் ஓடுகின்ற ஒரு காலம் வரப்போகிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை விரட்டுகிறார்கள். ஒரு நாள் அவர்கள் ஓடி உயிர் தப்பி ஓடக்கூடிய ஒரு காலங்கள் வரப்போகிறது. ஆகையினாலே இந்த உலகம் மனம் திரும்பும்படியாக தேவனுடைய ஜனமாகிய நாம் வரப்போகிற பெரிய ஆக்கினை தீர்ப்புகள், தேவனுடைய கோபாக்கினையின் மகா நாள் வருவதற்கு முன்னாடி அநேக ஜனங்களை இந்த எரிகிற நெருப்பிலிருந்து மீட்டெடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாக்க பாடுபடுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் இருக்கின்ற ஒரு புத்தகத்தை, முத்திரிக்கப்பட்ட புத்தகத்தை வாங்கி அதை உடைத்து உலகத்தின் பல நிகழ்வுகளை அரங்கேற்றம் செய்கின்ற கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அன்று எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீர். அன்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கல. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு ராஜாங்கத்துக்கு மேலாக உயர்ந்திருக்கிறார் என்பதை நான் நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு பயமா இருக்கிறது. ஆகையினாலே நாங்கள் எப்பொழுதும் பயபக்தியோடு உமக்கு முன்பாக நடந்து கொண்டு அநேகரை எரிகிற நெருப்பில் அகப்படாதபடிக்கு மீட்டெடுக்கத்தக்கதாக எங்களுக்கு அந்த கிருபையின் வரங்களை தந்து எங்களை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம், இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். God bless you.